நீங்க கதை கேட்குற குட்டி பசங்களா இருந்தா, இந்த சின்ன சின்ன வாழ்க்கை பாடங்களை கண்டிப்பா கேட்கணும். நீங்க வேலையில பிஸியா இருக்கிற அப்பா, அம்மாவா இருந்தா, இந்த மாதிரி டைம் செகண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ரீசெட். கதை ஒன்று. ஒரு அழகான பச்சை காட்டுல ஒரு வேகமான முயல் முன்னாடி போகுது. ஒரு அமைதியான ஆமை மெதுவா நடந்து போகுது. முயல் சிரிச்சுக்கிட்டே ஒரு மரத்தடியில தூங்குது. ஆமை போய்கிட்டே இருக்கு. எந்த சத்தமும் இல்லை, அவசரமும் இல்லை. கடைசியா அதுவே இலக்கையும் அடையுது. இதோட நீதி, மெதுவா இருந்தாலும் உறுதியாக இருந்தா ஜெயிக்கலாம். கதை 2. ஒரு கோடை காலத்துல சூரியன் பிரகாசமா இருக்கு. எறும்புகள் தானியங்களை சேகரிக்குது. ஒற்றுமையாக வேலை செய்கிறார்கள். உறுதியாக வேலை செய்கிறார்கள். ஒரு கவலையில்லா வெட்டுக்கிளி வயலின் வாசிச்சுட்டு சிரிக்குது. குளிர்காலம் வருகிறது. எறும்புகள் சூடான உணவை பகிர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வெட்டுக்கிளி பசியில் நடுங்குது. இதோட நீதி, இன்னைக்கு உழைத்தால் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம். கதை 3. ஒரு பெரிய சிங்கம் தூங்குது. ஒரு சின்ன எலி ஓடி போகுது. சிங்கம் எலியை பிடிக்குது, ஆனால் அதை விட்டுருது. அப்புறமா சிங்கம் ஒரு வேடன் வலையில் மாட்டிக்கொண்டது. எலி கயிற்றை கடித்து காட்டு ராஜாவை காப்பாற்றியது. இதோட நீதி, கருணை திரும்பி வரும். உதவி செய்ய யாரும் ரொம்ப சின்னவங்க இல்லை. 3 கதைகள் 3 உண்மைகள். இந்த கதையின் சொல்லும் பாடம், பொறுமையாக இருங்க, தயாராக இருங்க, கருணையாக இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையில சந்திக்கலாம். பாய்.